उन लोगों के अपराध कार्य उन्हें उनका पहले उनका अपराध कार्य करके पुलिस आई इटपू देश बाहर ना किया या बेदलवांगा अपराध कार्य करके மீசான் டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். சிறைச்சாலை வன்முறையில் பலியான இளைஞனுடைய தாயினுடைய ஆதங்கம், அழுகுரல் மற்றும் குற்றச்சாட்டு ஊடகங்களுடைய கவனத்தை ஈர்த்திருக்கு. சிறைச்சாலை அதிகாரியை கழிவறையில் போட்டு அடித்து படுகொலை செய்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை உண்டு பண்ணியிருக்கு. 100 கோடி ரூபாய் பொறுமதியான காலாவதியான சீனி முற்றுகை, நாமல் ராஜபக்சேவுடைய வழக்கிற்காக இந்தியாவிலிருந்து சாட்சிகள் என்ற பல்வேறு செய்திகள் தான் இன்றைய பதிவு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம், விரிவாக பார்க்கலாம். குறித்த தாய் ஊடகங்களை நோக்கி அழுதது, புலம்பியது. முன்வச்ச குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எமது குழந்தைகள் உலகுக்கு குற்றவாளிகளாக இருக்கலாம், ஆனால் அவங்க எமது இரத்தம். எமது குழந்தைகளை இவ்வாறு, எமது பிள்ளைகளை இவ்வாறு குற்றவாளியாக ஆக்கியது கடந்த கால அரசியல்வாதிகளும் போலீஸ் அதிகாரிகளும் தான் அப்படின்னு சொல்லி தைரியமாக ஊடகங்களில் அழுது புலம்பி மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை முன்வச்சாங்க. உண்மையிலே இந்த தாயினுடைய குற்றச்சாட்டு நியாயமானது தானா, இதில் யதார்த்தம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீர்கொழும்புல மிக முக்கியமான அரசியல் பிரபலியமாக இருந்தவர், மொட்டுக்கட்சியினுடைய அரணாகவும் தூணாகவும் இருந்தவர் தான் லிமன் லான்சா. பல வருடங்களுக்கு முன்னால லிமன் லான்சாவுடைய வீடு போதைப்பொருள் சுற்றி வளைப்புக்காக அவருடைய வீட்டை எஸ்டிஎஃப் படைப்பிரிவினர் முற்றுகையிட்டாங்க. துருவி தேடி ஆராய ஆரம்பிச்சாங்க. உடனடியாக நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக இருந்த முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச ஹெலிகாப்டரில் இறங்கி லிமன் லான்சாவை கட்டி தழுவி ஆசுவாசப்படுத்தி ஆறுதல் கூறிய சம்பவத்தை இலங்கை வரலாறும் இலங்கை அரசியல் வரலாறுல மறக்க முடியாத சரித்திரம் அது. இப்படித்தான் நீர்கொழும்பு பிரதேசம் அரசியல்வாதி தொடங்கி அதிகாரிகள் தொடங்கி சாமானிய பிள்ளைகள் வரைக்கும் சாமானிய இளைஞர்கள் வரைக்கும் போதையோட இரண்டரை கலந்து வாழ்ந்த சரித்திரத்துல தான் வாலிபத்தை இழந்தது மட்டுமல்லாம இறுதியில உயிரையே விட வேண்டிய ஒரு துர்பாக்கிய நிலை குறித்த இளைஞனுக்கு ஏற்பட்டிருக்கு. இதன் ஆதங்கத்தை தான் குறித்த தாய் ஊடகங்கள்ல பகிரங்கமா சொல்லியிருந்தா, எமது குழந்தைகள் எமது பிள்ளைகள் குற்றவாளிகள் அல்ல, இவர்களை குற்றவாளிகளா ஆக்கியது அரசியல்வாதிகளும் போலீஸ் அதிகாரிகளும் அப்படின்னு சொல்லி இருந்தா. இந்த நிலைகள் மாறணும் அப்படின்றது தான் எமது பிரார்த்தனை. பொறுத்தது பார்க்கலாம், மாற்றம் வருதா இல்லையா அப்படின்ற ஒரு விஷயம். சிறைச்சாலை வன்முறை குறித்து நீதி அமைச்சர் ஹர்ஷ நாணயக்கார பாராளுமன்றத்தில் சிறப்புரை ஒன்றை ஆற்றியிருந்தாங்க. இந்த வன்முறையினுடைய பின்புலங்கள் என்ன நடக்குது, என்ன நடந்தது என்ற பல்வேறு விஷயங்களை சொல்லியிருந்தாரு. குறித்த வன்முறை சிறைச்சாலை அதிகாரிகளுக்கும் கைதிகளுக்கும் இடையே ஏற்பட்டது கிடையாது. சிறைச்சாலையில் இருக்கின்ற கைதிகளுக்கு இடையே ஏற்பட்ட குழு சண்டையின் காரணமாகத்தான் இந்த வன்முறை வெடிச்சிருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தாரு. முதல் நாள் ஏற்பட்ட வன்முறையில 2 பேர் படுகொலை செய்யப்பட்டாங்க. குறித்த 2 நபரும் இதன் மூளையாக செயல்பட்ட சுரேஷனுடைய ஓட்ல இருந்தவங்க. சுரேஷனுடைய போதை வர்த்தகம் குறித்தும் அவருடைய சட்டவிரோத செயற்பாடுகள் குறித்தும் உயர் அதிகாரிகளுக்கு தகவல் சொன்னது இந்த 2 பேர் அப்படின்னு சொல்லி இனம் கண்டதன் காரணமாகத்தான் சுரேஷ் ஒரு கலவரத்தை உண்டு பண்ணி 2 பேரையும் படுகொலை செஞ்சாரு. அன்று இரவு முழுக்க கைதிகள் செல்லுக்குள்ள போகாமலே கூரையில் இருந்தவாறும் அங்கு இருக்கின்ற மைதானங்களில் தூங்கி கொண்டு இருந்திருக்கிறாங்க. அதிகாலை ஆகும் பொழுதும் அவர்கள் செல்லுக்குள்ள அவங்க போகல. அடுத்த நாள் ஆகும்போது மீண்டும் வன்முறை வெடிக்க ஆரம்பிக்குது. சிறைச்சாலைக்குள்ள 2 கேட் இருக்குது. ஒன்று கேடர் இரும்பிலான கேட், அடுத்தது பலகையிலான பெரிய ஒரு கதவு. இந்த 2க்கும் இடையில தான் சிறைச்சாலை நிர்வாக அலகுகள் அதிகாரிகள்லாம் இருப்பாங்க. அதுல சிசிடிவி கேமராக்கள் இருக்குது. அதுபோக பொடி ஸ்கேன், போதைப் பொருட்கள் கொண்டு போறாங்களா, போன் கொண்டு போறாங்களா அப்படின்ற விஷயங்களை பரிசீலனைக்கு உட்படுத்துகின்ற கருவிகள் எல்லாம் இருந்திருக்கு. இந்த சிறை கைதிகள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளுக்கு வன்முறை வெடிச்சு உடனடியாக முதலாவது இரும்பு கேடரை உடைச்சாங்க. சிறைச்சாலை நிர்வாகம் இருக்கின்ற பகுதிக்குள்ள உட்பூந்துதான் உடனடியாக சிறைச்சாலை அதிகாரிகள் மீது தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சிருக்காங்க. தன் பாதுகாப்புக்காக அதிகாரிகள் மேல் நோக்கி சுட ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் அதெல்லாம் பொருட்படுத்தாத இந்த பாதாள உலக குழுக்களை சேர்ந்தவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகாரிகளுடைய ஆயுதங்கள் எல்லாம் பறிச்சு அதில் ஒரு அதிகாரியை தூக்கி கொண்டு போய் டொய்லெட்டில் போட்டு அடின தலையிலும் முகத்திலும் அடித்து டொய்லெட்டுக்குள்ளேயே கொலை செய்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை உண்டு பண்ணியிருக்கு. இப்படித்தான் கிட்டத்தட்ட 7 அதிகாரிகள் பலியாகிற அளவுக்கு பயங்கரமான தாக்குதலை மேற்கொண்டாங்க. எப்படியாவது இதை கட்டுப்படுத்திடலாம் அப்படின்னு சொல்லி பலக கதவை திறக்காமலே அதுக்குள்ள பலியான சம்பவம் தான் அந்த அதிகாரிகளுடைய இறுதி மூச்சுக்களாக இருந்திருக்கு. இங்க இருக்கிற கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த கதவை திறந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லி அந்த கதவை திறந்திருந்தா தலைவருக்கு ஓடி தலைமறைவாக ஆகியிருப்பாங்க. அதுக்கு பிறகு
2000 சுற்ற கைதிகளை எங்க தேடுவது, எவ்வகையான வன்முறைகள் வெடித்திருக்கு கற்பனை கூட செய்ய முடியாது. உண்மையில் இந்த அதிகாரிகளுடைய இந்த சேவையை கண்டிப்பாக பாராட்டியாகணும். அதுல ஒரு அதிகாரி பற்றி இப்போது என்ன பேசப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, குறித்த அதிகாரி ஒரு மூத்த அதிகாரியா இருந்திருக்கிறாரு. சிறை கைதிகளை நீ என்ற வார்த்தையால் கூட அழைக்காத அளவுக்கு ரொம்ப மரியாதையாக அவர்கள் செய்த குற்றங்கள் எல்லாம் மறந்து ரொம்ப மரியாதையாக பேசுகிறவர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் போதைக்கு அடிமையானவங்க, தம்மை காக்கின்ற அதிகாரிகள் தமக்காக சேவையாற்றவங்க எந்த உணர்வும் இல்லாமல் தான் இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு முடிச்சிருக்கிறாங்க. அமைச்சருடைய கருத்தின் அடிப்படையில் இதுவரைக்கும் 7 அதிகாரிகள் உட்பட 19 பேர் பலியானதோட கிட்டத்தட்ட அதிகாரிகள் 33 பேரும் 54 சிறை கைதிகளும் இப்போது படுகாயமடைந்து சிகிச்சை பெற்று வருகின்ற செய்தியையும் அவர் பதிவு செய்திருந்தார். இப்போது பலியானவர்களுடைய பிரேதங்கள் பிரேத பரிசோதனையை அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக கைதிகளுடைய பிரேதங்கள் இப்போது ஒப்படைக்கப்படுது. இந்த சூழ்நிலையில வைத்தியசாலைக்கு அருகிலும் மிகப்பெரிய ஒரு அல்லோல கல்லோலம், மிகப்பெரிய ஒரு பதட்டமும் ஏற்பட்டிருந்தது. இதுபோக சிறைச்சாலைக்கும் இப்போது படையெடுக்கின்ற சூழ்நிலை உருவாகி இருக்கு. கைதிகள் எங்க இருக்கிறாங்க, எந்தெந்த சிறைக்கு யார் யார் மாற்றப்பட்டாங்க, இன்னும் சிறைச்சாலைக்குள்ள எமது உறவுகள் இருக்குதா அப்படின்னு சொல்லி இப்போது சிறைச்சாலையை நோக்கியும் இப்போது மக்கள் உறவுகள் படையெடுக்க ஆரம்பிச்சாங்க. அங்க எந்தெந்த கைதிகள் எந்தெந்த சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிய பேர் பட்டியலும் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. அதுபோக வைத்தியசாலையிலும் எந்தெந்த கைதிகள் இப்போது சிகிச்சை பெற்று வராங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பேர் பட்டியலும் காட்சிப்படுத்தப்பட்டிருப்பதையும் காண கிடைத்தது. இப்போது 3 குழுக்கள் விசாரணையில தொடங்கியிருக்காங்க. ஓய்வு பெற்ற நீதியரசர் தலைமையிலான ஒரு குழுவும் விசாரணை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதுபோக சிஐடியினரும் இது குறித்த விசாரணையை ஆரம்பிச்சிருக்காங்க. அதுபோக சிறைச்சாலை நிர்வாகமும் உள்ளக விசாரணையை ஆரம்பிச்சிருக்காங்க. பொறுத்தது பார்க்கலாம் 3 விசாரணைகள்ல என்னென்ன விஷயங்கள், இந்த விஷயம் எப்படி நடந்தது, திட்டமிட்டு எப்படி அரங்கேற்றப்பட்டது, யார் தேவைக்காக அரங்கேற்றப்பட்டது அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் நிச்சயமாக தெரிய வரும். இப்போதைக்கு 734 கைதிகள் பல்வேறு சிறைச்சாலைகளுக்கு மாற்றப்பட்டிருக்கிறாங்க. இதன் மூளையாக செயல்பட்ட சுரேஷ் இப்போது பூச சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்டிருக்கிறாரு. உண்மையிலே இந்த சிறைச்சாலையினுடைய நிலைமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 800 தொடக்கம் 1000 வரையிலான கைதிகள் தான் தடுத்து வைக்க முடியுமான சூழ்நிலையில் கிட்டத்தட்ட 2800 பேர் தடுத்து வைக்கப்பட்டிருந்த ஒரு விமர்சனமும் முன்வைக்கப்படுது. இளைஞருடைய சிறைச்சாலையுடைய நிலைமைகள் இப்படித்தான் இருக்கு. ஆங்கிலேய காலத்தில் கட்டப்பட்ட சிறைச்சாலைகள் அதுக்கு பிறகு பாரிய அளவில் எந்த ஒரு புனர் நிர்மாணங்களும் செய்யப்படாததன் காரணமாக சனத்தொகையும் பெருகிருக்கி, குற்றங்களும் பெருகிருக்கி, கைதிகளுடைய எண்ணிக்கையும் பெருகிருக்கி, ஆனால் கட்டிடங்கள் விஸ்தரிக்கப்படலை என்பது உண்மையிலே மிகப்பெரிய ஒரு விமர்சனத்துக்குரிய ஒரு விடயம் தான். இத்தனை ஆண்டுகளாக ஆட்சியில் இருந்தவங்க கைதிகள் விஷயத்தில் அவங்க தேவையான வசதி வாய்ப்புகளை செய்து கொடுக்கிற விஷயத்துல அசம்பந்த போக்கத்தான் கடைபிடிச்சிருக்கிறாங்க. இப்போது சிறைச்சாலைகளுக்கு பொறுப்பான அமைச்சர் இது குறித்து எதிர்காலத்தில் பல்வேறு நடவடிக்கைகளை எடுப்பது குறித்த விஷயங்களை பாராளுமன்றத்தில் சொல்லி இருந்தாங்க. கைதுகள் நடக்கின்ற வேகத்தில் வழக்குகள் விசாரணை செய்யப்பட்டு அதுக்கான தண்டனைகளோ பிணைகளோ கொடுக்கப்படுவதில் ஏற்படுகின்ற தாமதம் தான் இந்த சிறை கைதிகளுடைய அதிகரிப்புக்கான காரணமாக சொல்லப்படுது. இது ஒரு நியாயமான ஒரு விமர்சனமும் கூட. எனவே அரசு கூடிய கவனம் செலுத்தி வழக்குகளை கூடிய சீக்கிரம் விசாரணைக்கு உட்படுத்தி பிணையில் விடுகின்றவர்களை பிணையில் விட்டு வழக்குகளை விசாரணை செய்து தண்டனை கொடுக்கப்பட வேண்டியவர்களுக்கு தண்டனைகளை கொடுத்து கைதிட வேகத்திலேயே வழக்குகளையும் துரித கதியில் முடிவுக்கு கொண்டு வருவதன் ஊடாகத்தான் இதுபோன்ற நெருக்கடிகளை சமாளிக்க முடியும் என்பதுதான் யதார்த்தமான ஒரு விஷயம். அடுத்த செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனித பாவனைக்கு உகந்தது அல்ல அப்படின்னு சொல்லி 100 கோடி பெறுமதியான சீனி முற்றுகையிடப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. பெஹனேகோட பகுதியில் தான் இந்த முற்றுகை மேற்கொள்ளப்பட்டிருக்கு. ராணுவ புலனாய்வினருக்கு கிடைத்த ரகசிய தகவலுக்கு இணங்கத்தான் போலீசாரும் நுகர்வோர் அதிகார சபையும் இணைந்துதான் இந்த முற்றுகையை மேற்கொண்டாங்க. கிட்டத்தட்ட 100 கோடி பெறுமதியான சீனி தான் இப்படி கைப்பற்றப்பட்டிருக்கு. குறித்த சீனிகள் காலாவதி ஆனது மட்டுமல்லாம அதனுடைய நிறங்கள் எல்லாம் மாறிய சூழ்நிலையில புதிதாக பொதியிட்டு புதிய டேட்ல புதிய வர்த்தக நிலையங்களுடைய பேரை போட்டு அச்சிட்டு தான் இந்த சீனியை நுகர்வோர்களுக்கு பகிர்ந்தளிப்பதற்கும் நுகர்வோர்களுடைய பாவனைக்கு விற்பனைக்காக விடுவதற்கான ஆயத்தங்கள் செய்திருந்த சூழ்நிலையில தான் இப்படி முற்றுகையிடப்பட்டு இப்போது கையகப்படுத்தப்பட்டு களஞ்சிய சாலையினுடைய மேனேஜர் மற்றும் கட்டுப்பாட்டாளர் இருவரையும் இப்போது போலீசார் அதிரடியாக கைது செய்து விசாரணைக்கு உட்படுத்தியிருக்கிறாங்க. இந்த ஒரு ஆபரேஷனையும் சார் ஒழுகுல சார் அவர்தான் செய்திருக்கிறார் என்ற செய்தியும் காண கிடைத்தது. நாமல் ராஜபக்ச மேல் நீதிமன்றத்துக்கு இன்றைய தினம் சமூகம் அளிச்சிருந்தாரு. எதற்காக நாமல் ராஜபக்ச மேல் நீதிமன்றத்துக்கு வந்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிறிஷ் கொடுக்கல் வாங்கல் கிட்டத்தட்ட 70 மில்லியன் ரூபாய் நிதி மோசடி குறித்த வழக்கு விசாரணை இப்போது நடந்து வருது. இந்த வழக்கு நேற்றைய தினம் விசாரணைக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட போது சட்டமா அதிபர் திணைக்களத்தில் இந்த முன்னிலையான
சட்டத்தரணி என்ன வகையான வாதங்களை முன்வைச்சாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, குறித்த வழக்குக்கான சாட்சியங்கள் இந்தியாவில் இருப்பதனால, அவங்களுக்கான சித்தாசியை அனுப்புவதற்கான தேவை இருப்பதனால, குற்றப்பத்திரிகைகளுடைய நகலையும் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தி வெளிநாட்டு அமைச்சருடைய செயலாளர் நூடாக குறித்த சாட்சியங்களுக்கு இந்த நகல் அனுப்பப்படுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாக நீதிமன்றத்தில் சொல்லி இருந்தாங்க. நாமல் ராஜபக்ஷ அவர் சார்பாக முன்னிலையான சட்டத்தரணி அவங்களோட நியாயங்கள்லாம் முன்வைச்சாங்க. இருதரப்பு வாதங்களையும் பரிசீலனைக்கு உட்படுத்திய நீதிபதி செப்டம்பர் மாதம் 22 வரைக்கும் இந்த வழக்கை ஒத்தி வச்சாங்க. உண்மையிலே பணம் வந்திருந்து இந்தியாவிலிருந்து, சாட்சியங்களும் அங்கிருந்து வந்தால் தானே பொருத்தமாக இருக்கும் என்பதனால அங்கிருந்து சாட்சியங்களை திரட்டி இந்த ஒரு வழக்கை கூடிய சீக்கிரம் நிறைவுக்கு கொண்டு வருவதற்கான முயற்சியில் தான் சட்டம் அதிபர் திணைக்களம் ஈடுபட்டிருக்கு. இந்த பணம் எதுக்காக கொடுக்கப்பட்டது, எதற்காக நாமல் ராஜபக்ச அவங்க பெற்றுக்கொண்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இலங்கையில ரக்பி விளையாட்டை மேன்மைப்படுத்துவதற்கும் விஸ்தரிப்பதற்கும் இந்திய நிறுவனம் வழங்கிய நிதிதான் அது. ரக்பியையும் காணல, பணத்தையும் காணல. இதை பெற்றுக்கொண்டவங்களோட வாழ்க்கை மட்டும் நல்லா மேம்பட்டிருக்கு. வழக்கு வந்தின்னு சீரழிகின்ற ஒரு சூழ்நிலை தான் உருவாகி இருக்குது. பொறுத்து பார்க்கலாம் இந்த வழக்கில் என்னென்ன விஷயங்கள் நடந்து முடிய போகுது அப்படின்னு சொல்லி. லஞ்சம் இல்லாத, போதை இல்லாத ஒரு தேசம் உருவாகட்டும் என்ற வளமையான பிரார்த்தனையோடு மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.